ஹாய், நம்மளோட சப்ஸ்கிரைபர் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, ப்ரோ கொய் ஃபிஷ்ஷையும் ஆஸ்காரையும் ஒரே டேங்கில் போட்டு நம்ம வளர்க்கலாமா, அது கரெக்டான வழியா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக பார்ப்போம். கொய் ஃபிஷ்னு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கம்யூனல் ஃபிஷ்ஷு. அதே மாதிரி பெருசாக வளரக்கூடிய ஒரு மீன். எப்பயுமே கொய் ஃபிஷ்ஷாக இருக்கட்டும் ஆஸ்காராக இருக்கட்டும், ரெண்டு மீனுக்குமே ரொம்ப பெரிய டேங்க் சைஸ் வேணும். ஒரு சின்ன ஃபிஷ்ஷாக நீங்கள் வாங்கி போடுறீங்க அப்படின்னா அப்போ ப்ராப்ளம் கிடையாது, அதாவது ஒரு சர்டன் லிமிட் வரைக்கும். ஆனால் அதே இது ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஃபிஷ் ஒரு சர்டன் சைஸ் வந்ததுக்கப்புறமேட்டு அந்த ஃபிஷ்னால் அதிகமாக வளர முடியாது. ஸோ டேங்க் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஃபிஷ்ஷுக்குமே பெரிய பெரிய டேங்க் சைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சின்ன டேங்க்கில் வைக்கிறதுனால எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதை பற்றியே தனியாக ஒரு டெடிக்கேட்டாக வீடியோ அப்படின்றத பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனலில் இந்த வீடியோ அப்படின்றது இருக்குது. கொய் ஃபிஷ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய மீன். அதே மாதிரி கம்யூனல் ஃபிஷ்ஷு. கம்யூனல் ஃபிஷ் அப்படின்னா மற்ற மீன்களோட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு டெம்பர்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷு. அந்த ஃபிஷ்ஷை நீ கம்யூனல் டேங்கில் போட்டு தாராளமாக வளர்க்க முடியும். ஆனால் ஆஸ்கார் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய மீன் ஆனால் அக்ரெசிவான ஒரு நேச்சர் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷு. இப்போ ஒரு அக்ரெசிவான நேச்சர் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷை இன்னொரு கம்யூனலான ஒரு நேச்சர் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷோட சேர்த்து வளர்க்குறது மூலமாக இந்த கம்யூனல் ஃபிஷ் என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு சாஃப்டான நேச்சரில் இருக்கும். ஆனால் அக்ரெசிவான நேச்சர் இருக்கக்கூடிய ஃபிஷ் என்ன பண்ணும் அப்படின்னா, கம்யூனல் நேச்சர் இருக்கக்கூடிய விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னா அது கடிச்சிடும். நீ கம்யூனல் டைப் மட்டும் வச்சுருக்கீங்க அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. இப்போ அக்ரெசிவான ஒரு டைப்போட நீ கம்யூனல் ஃபிஷ்ஷை சேர்த்து போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அக்ரெசிவாக இருக்கக்கூடிய ஃபிஷ் கம்யூனல் ஃபிஷ் கடிச்சிடும். ஸோ எப்போவுமே இந்த ரெண்டு ஃபிஷ்ஷை ஒன்றா போடவே கூடாது. ரெண்டு மீனை அதுவும் ஒரே டேங்கில் போட்டு வளர்க்குறது முதல் தப்பு. ரெண்டாவது இதுங்களுக்கு பெரிய டேங்க் அப்படின்றது தேவை. ஸோ நீங்கள் நிறையா வீடியோஸில் பார்த்துருக்கலாம், இல்லை நேர்லேயே பார்த்துருக்கலாம். ஆஸ்காராக இருக்கட்டும், அதே மாதிரி கொய் ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், ரெண்டு மீனுமே நல்லா பெருசாக வளரக்கூடிய மீன். அப்போ அதுக்கு பெரிய சைஸ் டேங்க்குன்றது வைக்கணும். அதுலேயும் ரெண்டு பெரிய மீன்களை ஒரே டேங்கில் போட்டு வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு டேங்க் சைஸுன்றதே பத்தாது. இப்போ இந்த ரெண்டு ஃபிஷ்ஷையும் ஒன்றா போட முடியாது சொல்லிட்டீங்க. ரெண்டுக்குமே தனித்தனி டேங்க்குன்றது நம்ம கொடுத்தாகணுன்றது ஓகே. அதே பெரிய டேங்க் கொடுத்தாகணுன்றதும் எனக்கு புரியுது. சரி, இப்போ ரெண்டுக்குமே ஒரே டைப் ஆஃப் வாட்டர்ன்ற நம்ம கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படி நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா இப்போ ஆஸ்கார் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தண்ணி கொஞ்சம் சூடாக இருந்தால் அந்த ஃபிஷ்ஷுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு என்வரான்மெண்ட் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அதே இது கொய் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு கொஞ்சம் தண்ணின்றது கொஞ்சம் ஜிலுஜிலுப்பாக இருக்கணும். இப்போ ஒவ்வொரு ஃபிஷ்ஷுக்கு ஒவ்வொரு வாட்டர் டெம்பரேச்சர்ன்றது இருக்குது. அது ஒவ்வொரு வாட்டர் டெம்பரேச்சரில் இருந்துச்சு அப்படின்னா தான் அது ரொம்ப ஒரு ஹெல்த்தியாக வளரும். இப்போ ஒரு ஆஸ்கார் ஃபிஷ்ஷுக்கு ஒரு வார்மான வாட்டர் டெம்பரேச்சருக்கு பதிலாக நீங்கள் கோல்டான வாட்டர் டெம்பரேச்சர் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபிஷ்ஷோடைய மெட்டபாலிசம் அப்படின்றது டேமேஜ் ஆயிரும். இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டேங்கில் சேர்த்து போடக்கூடிய ஃபிஷ்ஷஸோடைய அந்த வாட்டரோடைய அந்த டெம்பரேச்சர் என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு சில ஃபிஷ்ஷஸ்க்கு கோல்டு வாட்டர் செட் ஆகும், ஒரு சில ஃபிஷ்ஷஸ்க்கு ஹாட் வாட்டர் செட் ஆகும். ஸோ ஹாட் வாட்டர் செட் ஆகக்கூடிய ஃபிஷ்ஷஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹீட்டர் ஆட் பண்ணலாம். ஹீட்டர் ஆட் பண்ணுறது மூலமாக நம்ம வாட்டரோட டெம்பரேச்சர் ஆர்டிஃபிஷியலாக அதிகப்படுத்திக்கிற முடியும். ஆஸ்கார்லாம் வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹீட்டர் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இப்போ கொய் ஃபிஷ் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நேச்சுரலாகவே ஒரு கோல்டான வாட்டர் இருந்தாலே போதுமானது தான். ஆனால் அதுக்குமே சர்டன் லிமிட் வரைக்கும் தான் அந்த கோல்டான வாட்டர்ன்றது தாங்கும். ஸோ கொய் ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கக்கூடிய இடம் ரொம்ப கோல்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த கோல்டான வாட்டர்ன்றது செட் ஆகாமல் போயிடலாம். ஒரு சர்டன் லிமிட் வரைக்கும் நீங்கள் அந்த கோல்டு வாட்டர்லேருந்து வச்சுக்க முடியும். தண்ணி ரொம்ப சில்லுனாக இருக்குது அப்படின்னா அப்பையும் நீங்கள் அந்த தண்ணிக்கு ஹீட்ரு போடுறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஐடியாவாக இருக்கும். ஸோ இந்த வாட்டர் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தெர்மோமீட்டரும் நீங்கள் வச்சுக்கணும். ஸோ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா வாட்டர் ஹீட்டரோட சேர்த்து தெர்மோமீட்டர் வாங்கிக்கோங்க. ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். சரி, நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு கண்டிப்பாக பதில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்காக வீடியோ அப்படின்றத மேக் பண்ணுறேன். பை.